என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என் கேடகமே, என் பலனும் என் சுகமும் நீரே. நீரே ஆண்டவர், எங்களுடைய பலனும் சுகமும் நீர் ஒருவரே. உம்மையே ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா? கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அந்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லுவோமா? அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. உங்களுடைய சத்தங்களை எல்லாம் உயர்த்தி உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என் சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலனும் என் சுகமும் நீரே. எங்கள் துதி ஆண்டவர், எங்களுடைய கனத்தையும் மரியாதையும் நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரும். அருமையானவர்களே, பிசாசு வரன்னு சொன்னான்னா அவன் ஏதோ ஆயுதங்களை கொண்டாந்து நம்மளை அழிப்பான் என்பது கிடையாது. நம்மை கொண்டு நம்மை அழிக்கும்படியாக அவன் நேரடியாக தாக்குதல் கொடுப்பதே கிடையாது. நீங்கள் உட்காந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துலாம் யோசித்து பாருங்கள். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் பின்னாடி பிசாசு இருந்தாலும் கூட அதை செயல்படுத்துகிறது நாம இருப்போம். நம்முடைய அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. அப்போ பிசாசு திருடுறான், கொல்றான், அழிக்கிறான்னு சொன்னால் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அது நடைபெறாது. நாம் அதுக்கு இணைந்து இருக்கும் பொழுது, அதை நாம் அதோடு ஒருமனப்படும் பொழுது, அப்போ பிசாசு எவ்விதமாக நம்மளை மேற்கொள்ள முடியும், எவ்விதமாக நம்மளை வஞ்சிக்க முடியும், இதை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கு நாம் விலகி காத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பம் தந்திரம் உள்ளது. பிசாசு எப்படி திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், அவனுடைய சுபாவமே சொன்னால் அவனுடைய ஆயுதமே அதான், தந்திரம் உள்ளது. நேரடியாக நம்மளை அட்டாக் பண்ணுறதே கிடையாது. நாமவே குழி வெட்டி நாமவே அதில் விழுந்து நாம் அழிந்து போகும்படியாக, அதான் பிசாசுடைய தந்திரம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனிதனை கொண்டு போய் வைத்தார். அங்கே அவங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருந்தார். ஒரு குறையும் கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. ஆனால் பிசாசு செய்த தந்திரத்தில் ஏவாள் விழுந்து போனதுனால அந்த முழு ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவன் துரத்தலை, ஆனால் துரத்தப்படும்படியான சூழ்நிலைகளை கொண்டாந்து நிறுத்தி வச்சிருவான். அவன் கனியை பறித்து கொடுக்கல. இந்த பழத்தை சாப்பிடுன்னு அவன் பிரித்து கொடுக்கவே கிடையாது. ஸ்திரீ அதை பார்த்தால், அதை இச்சித்தால் சாப்பிட்டாள். பிசாசு பழத்தை பறித்து கொடுக்கல, சாப்பிடும்படியாக கட்டாயப்படுத்தலை. இன்றைக்கி நம்முடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம தான் போய் மாட்டிக்கிறோம். பிசாசு நீ செல்ஃபோனை தர தூண்டலாம், ஆனால் செல்ஃபோனை பார்க்கும்படியாக நம்ம தான் போய் எடுக்கிறோம், நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம தான் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கிறோம். இதுதான் பிசாசுடைய தந்திரம். ஏன் கேட்டிங்கன்னா, அவனுடைய சுபாவமே அதுதான். நேரடியாக நம்மை வீழ்த்துவதற்கு அவனால் முடியாது. நாம் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். மனிதனை படைக்கும் பொழுது அவர் மண்ணிலிருந்து உருவாக்கினார். அவன் நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவை மாறிவிட்டான். அப்போ அந்த ஜீவ ஆத்மாவை மேற்கொள்வதற்கு இன்னொரு ஆத்மா கிடையாது. அதான் பிசாசு என்ன பண்ணுறான், தந்திரமாக நம்மை வீழ்த்தும்படியாக திருடவும் கொல்லவும் அழிக்கவும். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம்
யூதாஸ் வந்து 12 அப்போஸ்தலரில் ஒருவனாக இருக்கும்படியான பாக்கியம் அவன் கிடைச்சது. ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த பொருளாசை, பண ஆசை, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கி வந்து பணம்ன்றது வந்து மனிதனை ஆட்டி படைக்கிறது. பணத்துக்காக நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கிறது. இந்த யூதாஸ் வந்து அவனுக்குள்ளாக அந்த சுபாவம் இருந்ததுனால, இல்லை 2வது வசனத்தை வாசிப்போம். 3வது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், அவன் இருதயத்தை தூண்டின பின்பு பிசாசு என்ன பண்ணுறான்? இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக தூண்டுறான். அந்த எண்ணங்களை விதைக்கிறான். அந்த எண்ணங்கள் அவனுக்குள்ளாக என்ன ஆகுது? கருவாகி அது பாவத்தை பிறப்பித்தது. அந்த பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. தேவன் அதற்காக யூதாசை தெரிந்து கொள்ளவில்லை. 12 அப்போஸ்தலரில் ஒருவனாக நியாயஸ்தலத்திலிருந்து மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற உன்னதமான ஒரு ஸ்தலத்துக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? தூண்டுறான். அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டுகிறான். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து லூக்கா 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். வெளியே இருந்து தூண்டின பிசாசு இப்போ உள்ளே வந்தாச்சு. நம்முடைய எண்ணங்களினாலே பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிவிட்டார், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். நம்முடைய மனசில் ஏதாவது ஒன்று ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம சரீரம் தூங்கினா கூட சொப்பனத்தை கூட நம்ம புலம்புறவங்களாக இருக்கோம். சொப்பனத்தை கூட திட்டுறோம். அருமையானவர்களே, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய துதிக்கிற துதி இருக்குமானால் தப்பிச்சுக்கலாம். நம்முடைய சிந்தனையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளியில் இருக்கிற பிசாசு இப்போ உள்ளே வந்துட்டான். வசனம் என்ன சொல்லுது? யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இப்போ முழு கண்ட்ரோல் யார்கிட்ட போயிடுச்சு? பிசாசு கையில் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அங்கே தான் இருக்கிறாரு. அவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு, என்னை காட்டி கொடுக்குறான், உங்களில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நலமாக இருக்குமே. ஆனால் அந்த சப்தம் வந்து ஏன் உள்ளே போகலைன்னு கேட்டால், உள்ளே ஏற்கனவே இன்னொரு ஆள் வந்து உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கி பிரசங்கம் வந்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நுழைய மாட்டேனுது? இதயத்துக்குள்ள வாழ்க்கை நுழையில்லைன்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே ஒரு ஆள் உள்ளே இருக்கிறாரு. வேண்டாத நபரை ஒருத்தரை வச்சுக்கிட்டு, யூதாஸ் காரியத்தை பொறுத்த மட்டுக்கும் இயேசு பக்கத்தில் இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருந்து தான் அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சத்தம் உள்ளே போகவில்லை. காரணம், அதுக்கு முன்பதாகவே பிசாசானவன் சாத்தானும் யூதாசுக்குள் புகுந்தான். நம்ம இடம் கொடுக்காத பட்சத்தில் பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்ததுனால பிசாசு உள்ளே வரும்படியான ஒரு சூழ்நிலை. 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இவர் பெரிய ஆராதனை வீரன். கர்த்தரை புகழ்ந்து அவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே கர்த்தர் மேலே வைராக்கியம் உள்ள ஒரு நபர். ஆனால் இதில் வேதாகமத்தில் டைரெக்டாக அந்த சம்பவம் சொல்லப்படலை. ஆனால் கமெண்ட்டில் அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து இவன் வந்து எல்லா யுத்தத்திலையும் ஜெயம் பெற்றான். கர்த்தர் அவனோடு இருந்து
யுத்தம் கர்த்தர் செய்தது. ஆனால் இவனுக்குள்ளாக ஒரு மேட்டிமை. ஒரு யுத்தத்தில் கூட நான் வந்து தோக்கலை, எல்லாத்திலும் நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு மேட்டிமையான சிந்தனை. அந்த மேட்டிமையான சிந்தனையில் இவனுடைய நாட்கள் எப்படி மாறிச்சான், தேவனுக்கு விட்டு விலகி போகும்படியாக பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்முடைய மனசில் மேட்டிமையான சிந்தனை வந்து விட்டது என்றால் தேவன் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். தேவன் நம்மை விட்டு விலகி போயிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிசாசு வந்துடுவோம். இது வந்து நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, அறிந்தோ அறியாமலோ நடக்கிற காரியம். சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய். அப்போ ஒரு காரியம் செய்வோம் என்றால் பாதிக்கப்படுகிறது நம்மளாக தான் இருப்போம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அப்படி தான் வேதம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறது. நம்ம மனதில் ஓடுற சிந்தனை ஓட்டங்கள், நம்முடைய செயல்கள், நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் பேசுகிறோம், அதை தான் செயல் வடிவத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரோம். பிசாசு என்ன பண்ணுறான், நம்முடைய எண்ணங்களில் விதைச்சிடான். இங்கே அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதை ஏவியது, தாவீது ஏவப்பட்டான். ஒரு இடத்துல ஏவியதுன்னே போட்டிருக்கு, இங்கே ஏவப்பட்டான். ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரை பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000 பேர். 70,000 பேரை பிசாசு கொள்ளலை. பாருங்களேன், பிசாசை வந்து கொண்டோம். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மனிதனை விதைத்த ஒரு வித்து அந்த தேசத்தில் பெரிய சங்காரத்தை கொண்டு வந்தது. அவனுடைய அதாவது நம்முடைய எதிராளியை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாம் ஈஸியாக ஜெயிக்க முடியும். எதிராளியை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆகாயத்தில் சிலம்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எதிராளியை, அவனுடைய கிரியைகள், அவனுடைய செயல்களை புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வீழ்ச்சியை நாம் தடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கத்தட்ட வரும். ஆரம்பத்திலே ஒரு நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் வந்து அப்போலாம் நம்மளை பிசாசு கையில் விட்டு கொடுக்கவே மாட்டார். கத்தர் நமக்கு வந்து இடைப்படுவார், நமக்கு வார்னிங் கொடுப்பார். ஆனால் அதை கேட்குற இறுதி நமக்கு வேண்டும், அதை உணர்கிற உணர்வுள்ள இறுதி நமக்கு வேண்டும். ஏன்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தை குறித்த பெருமை நம்மளை ஆளுகை செய்கிறது. அதனால் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய இதயத்துக்குள் நுழைய மாட்டேங்குது. ஒரே ஒரு மனிதனுக்குள்ளாய் விதைத்த அந்த எண்ணம் மிருகம் பார்த்தீங்கன்னா வந்து அவனுடைய தளபதி வந்து வார்ன் பண்ணுவான். 3வது வசனத்தை வாசிப்போம் அந்த அதிகாரத்தில். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். கர்த்தர் வார்ன் பண்ணுறாரு, வேண்டாம், இது தேவனுக்கு பிடிக்காத காரியம். நம்ம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கூட நமக்குள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் நம்மளை எச்சரிப்பு கொடுப்பாரு. ஆனால் கேட்குற இறுதி நமக்கு இருக்கணும். தாவீதுக்கு அந்த இறுதி அந்த நேரத்தில் இல்லை. ஏன்னா மேட்டிமை, எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன், எல்லோரும் என்னை கண்ட்ரோலில் வந்துட்டாங்க, என்னுடைய ராஜாங்கம் பெரியதாக இருக்கிறது. இந்த மேட்டிமையான சிந்தனை தேவன் கொடுக்குற எச்சரிப்பை கவனிக்க முடியாதபடி போய்விட்டது. அரிமானவர்களே, அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவன். மனத்தாழ்மை, தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நான் அல்ல, இதெல்லாம் என்னுடைய கருத்துலேருந்து வந்தது கிடையாது. தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், கிருபையாய் தேவன் எனக்கு கொடுத்தது. நான் என் சாமர்த்தியத்தில் நான் சம்பாதிச்சேன், என் திறமையில் நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன். இந்த மாதிரி சிந்தனைகளை பிசாசு விதைச்சிட்டான்னா நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக.
அந்த ஒரு சின்ன கேப்பு போதும் பிசாசுக்கு நம்மளை வீழ்த்துவதற்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கும்படியாக எச்சரிப்பு சத்தம் கொடுத்தும் கூட தாவீதுக்கு உள்ள நுழையலை அந்த சத்தம். காரணம் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும்பாவும் அறியாத அப்பாவி ஜனங்கள் 70,000 பேர் பலியாக்கப்பட்டார்கள். அவங்க தப்பு செய்யலாம். குடும்பத்தில் நம்ம யாராவது ஒருத்தவங்க செய்கிற தவறு முழு குடும்பத்தையும் பாதிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். அவங்களா தப்பு செஞ்சாங்க, யாரோ ஒருத்தங்க தப்பு செஞ்சாங்க, ஆனால் பனிஷ்மெண்ட்டு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து எப்படிலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட சோதனைலாம் வந்தது. அவன்கிட்டையும் வந்து பிசாசு என்ன பண்ணால் முயற்சி பண்ணுனா. லூக்கா சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நீர் என்னை பணிந்து கொண்டால். அருமையானவர்களே, இந்த நாட்களில் இந்த வசனத்தின்படி நிறைய நடக்கிறதா சொல்கிறாங்க. சாட்டனிக் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறாங்களாம். என்னை ஆசீர்வதி, நான் உன்னை பணிந்து கொள்கிறேன், நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படியெல்லாம் நான் செய்கிறேன். ஒரு சில உலக பணக்கார லிஸ்ட்டில் இப்படிப்பட்ட ஆள்கள் இருந்து மரித்து போயிருக்கிறார்கள். அவங்களாம் போய் சாட்டனிக் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாங்களாம். பிசாசிட்ட போய், நான் உன்னை பணிந்து கொள்கிறேன். இயேசு வந்து நீ அவனுக்கு இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, ஆனால் அவர் வேணான்ட்டார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் உங்களை பணிந்து கொள்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, நீ என்னெல்லாம் சொல்கிறீரோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆனால் என்னை வந்து என்ன பண்ணணும், என்னை டாப்பில் வைக்கணும். உலக கோடீஸ்வரில் ஒருத்தர் நான் தான் அப்படின்னு சொல்லும்படியாக பிசாசு அதை செஞ்சால், ஆனால் அவர்களுடைய முடிவு பயங்கரமான கொடூரமான மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அருமையானவர்களே, பிசாசு ஆஸ்வதிக்கிறான்னா அது பின்பதாக ஒரு கொடிய தண்டனை இருக்கிறது. அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. உங்களால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினிடத்தில் பணிந்து அவனிடத்தில் ஒரு நன்மை பெற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியம். ஏனென்றால் அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. அவன் திருட, நம்முடைய சுகத்தை திருடிடுவான், நம்முடைய சமாதானத்தை திருடிடுவான், நம்ம நிம்மதி போயிடும், நம்ம குடும்பத்துடைய ஆசீர்வாதங்கள் போயிடும். அதாவது வந்து பிசாசுக்கும் கர்த்தருக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய காரியங்களெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த கடுமையாக இருக்கும், இடுக்கமாக தான் இருக்கும், வாசல் குறுகலாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் ஜீவன் உண்டு. ஆனால் பிசாசு அப்படி இல்லை, வாசல் விரிவாக இருக்கும், ஆனால் உள்ளே மரணம். ரெண்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பிசாசு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலகம் இன்றைக்கி அனித்தியமான ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. சபையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து உலக மேன்மை வேணும், எனக்கு உலக ஆசீர்வாதங்கள் வேணும். கர்த்தரை போல ஆசீர்வதிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நாம் அவருக்கு முன்பதாக சரியாக நிற்போம் என்றால் நம்ம அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிசாசில் போய் இன்னைக்கு உலகம் ஓடுது பிசாசு பின்பதாக, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுக்கு இந்த சூழ்நிலை வருவாங்க. என்ன சொல்கிறான் பாருங்களேன், இவைகளின் மகிமை, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். வாசிங்க. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன்.
நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். நீர் என்னை பணிந்து கொண்டால். நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு நம்ம பணிந்து கொள்கிறோம்? ஒரு அற்பமான ஒரு ஆதாயத்துக்காக நம்முடைய சாட்சியை விட்டு கொடுத்துரும், நம்முடைய அபிஷேகத்தை விட்டு கொடுத்துரும். நல் மனசாட்சி என்பது ரொம்ப அவசியம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒரு சின்ன ஒரு ஆதாயம், ஒரு அற்பமான ஆதாயம், அதை வாங்கி எவ்வளோ நாள் வாழ்ந்துட முடியும்? எத்தனை நாளைக்கு நம்ம அதை வச்சு வாழ்ந்துட போகிறோம்? யோசிக்கணும். ஏன் அதை விட்டுருணுமே? அது இந்த அற்ப ஆதாயத்துக்காக நம்முடைய அபிஷேகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த உணர்வு உள்ளவர்களை நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார். நீ என்னடா ஆசிரியர், படைச்சதே நான் தான், நீ என்ன எனக்கு கொடுக்க வேண்டியது? ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. கத்தை நேராக மண்டையில் கொட்டி அனுப்பி விட்டுட்டார். நம்முடைய இதெல்லாம் நமக்கு பாடம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இயேசு தான் நமக்கு முன் மாதிரி, அவர் தான் நமக்கு ரோல் மாடல். நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தாரோ அது மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, போயிட்டே இருக்கலாம். பாலாக்குன்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான். அவனு இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்க முடியலை. கர்த்தர் அவங்களோட இருந்து அவங்களுக்கு துணையாக இருந்ததுனால இன்னொன்று பெருந்திரளான ஜனங்கள். ஆனால் ஜெயிக்கணும். அவன் என்ன பண்ணான்னா ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டான். பிழையான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அவனை கூப்பிட்டான். நீ யாரை ஆசீர்வதிக்கிறீரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நீ யாரை சபிக்கிறீர்களோ அவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள். அதனால் எனக்காக நீ அந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும். நான் உனக்கு வேண்டிய நீ என்னெல்லாம் கேட்குறீரோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். பிசாசு எப்படி இயேசுகிட்ட போய் சொன்னானோ அதே மாதிரி அந்த பாலாக்குன்ற ராஜா என்ன பண்ணால் பிலேயம் என்ற தீர்க்கதரிசிட்ட போய் நீ என்னெல்லாம் கேட்குறீரோ அதெல்லாம் உனக்கு தரேன், ஆனால் எனக்காக அந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும். ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை யாரும் சபிக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்குன்னு தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எந்த தீய சக்தி, அதாவது காரணம் இல்லாமல் சொல்லப்பட்ட சாபம் தங்காது. நீங்கள் வேறத்தை உட்காந்து படிங்க. ஐயோ என்னை இவங்க சபிச்சுட்டாங்க, பயப்படாதீங்க. உலகமே சபித்தாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தால் போதும். இந்த உலகத்தில் அதை மேற்கொண்டு எந்த சாபமும் நம்மளை நெருங்க முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? நீர் சபித்தால் அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. அதனால் வாயை திறந்தால் வெறும் ஆசீர்வாதமாக வருது, வெறும் ஆசீர்வாதம். ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்? இந்த பாலாக்கு ராஜாவுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறான். இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் சோத்துக்கும் இச்சைகளுக்கும் ஈஸியாக தங்களை விட்டு போட்டு விடுவார். சோத்தை பார்த்தா போதும். பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 10 இல்லை, கோடின்னாலும் பறந்து போயிடும். சோத்தை பார்த்தா போதும். ஒருவேளை பயத்தங்களுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்ற கூட்டாது. அதுக்கெல்லாம் அவங்க தயங்கவே மாட்டாங்க. சோறு கிடைக்குதா? அடுத்தபடியாக மாம்ச இச்சைகள், குடிச்சு வெறிச்சு தேவனுக்கு எதெல்லாம் அருவருக்கிறாரோ அதெல்லாம் செய்யும்படியாக தங்களை விட்டு விடுவாங்க, ஈஸியாக விட்டுருவாங்க. கத்தராது ஒன்றாவது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு மன்னிப்பு கேட்டால் கத்தர் மன்னிச்சிடுவார். இப்போ பாவம் செய்வோம். துணிகரமாக பாவம் செய்யும்படியாக தங்களை விட்டு போடுவார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ டைரெக்டாக மோத முடியாதுப்பா, கர்த்தர் அவங்களுக்கு துணை நிற்கிறாரு. ஆனால் ஒன்றுன்னா உனக்கு சொல்லித்தரேன், நீ முயற்சி பண்ணிப்பார். அவன் என்ன சொன்னான்னா இதை தான் சொல்லி கொடுத்தான். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்க வைக்கணும்,
வேசித்தனம் பண்ண வேண்டும். இந்த ரெண்டை மட்டும் செய்ய போதும். அந்த ஜனங்களை வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்து போவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னதுமா? நம்முடைய பாவங்கள். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால், ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்குது பாருங்களேன். அதனால் சொல்கிறான், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு, அடுத்தபடியாக வேசித்தனம் பண்ணுவதற்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1 வாசிப்போம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இவங்களை நேரடியாக அழிக்க முடியாது, இதை செய்ய அழிஞ்சிருவாங்க. இதுதான் பிசாசு பண்ணுற தந்திரம். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அவன் நேரடியாக கத்தி எடுத்து நம்மளை குத்தி கொலை பண்ண மாட்டான். நேரடியாக நமக்கு பள்ளந்தொடி தள்ளிவிட மாட்டான். ஆனால் அதை காட்டு சிம்பிளாக நாமே அழித்து கொள்ளும்படியாக, நாமவே அழிந்து போகும்படியாக. அருமையாளர்களே, நம்முடைய சத்துருவாகிய பிசாசனுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்வது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம். இச்சைகளுக்கு விற்று போட்டான், ஆனால் அதுக்கு உண்டான தண்டனை கொடூரமாக இருந்தது. பாருங்களேன், 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். எல்லாத்தையும் தூக்கில் போடு, ஒருத்தனை உயிரோடு இருக்கக்கூடாது. பாலாக்கு பிசாசு பண்ணுற தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. நீ இப்படி பண்ணு, தேவனுடைய கோபம் அவருக்கு மேல் வரும், அழிந்து போய் விடுவார்கள். அவன் திருடுவான், கொல்லுவான், அழிக்கிறவன். எப்படி நம்மளை அழிக்க முடியும்? இப்படி தான் பாவம் செய்யும்படியாக தூண்டுறது. 30 வெள்ளிக்காசுக்காக பிசாசு அவன் இருத்தை தூண்டுவதற்கு அவன் சம்மதம் தெரிவித்தான். அதை ஒருமனப்பட்டான். அந்த 30 வெள்ளிக்காசில் ஒரு டீ கூட வாங்கி குடிக்கல. பாருங்களேன், போகிற வழியில் ஒரு டீ வாங்கி குடிப்போம், 30 வெள்ளிக்காசு இருக்குல்ல, அதில் போய் நல்லா. இப்போ தான் பிரியாணி கடை நிறையா இருக்குது. அன்றைக்கி எத்தனை பிரியாணி கடை இருந்துச்சோ தெரியல. ஒரு வேளை சோறு கூட வாங்கி சாப்பிடல. பாருங்க, அப்படி எதுக்கு அந்த பணத்தை சம்பாதிச்சான்? நீ அதுலேருந்து ஒரு பலன் அனுபவிக்கலை. ஆனால் பாவத்தின் சம்பளமாகிய மரணம், 4 கொண்டு செத்தான். அவன் குடல் சரிந்து வெடித்து போச்சு. அதுலேருந்து ஒரு பலன் அவன் அனுபவிக்கலை. பாருங்களேன், எல்லாம் தூக்கில் போட்டான், 4 கொண்டு செத்தான். அவன் நேரடியாக அவனாக கொண்டாந்து கைத்தை கட்டி தூக்கில் அவனாக பிசாசாக மாட்டுனான் இல்லை. அந்த சூழ்நிலையில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும் கதை. சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரமானது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படி தான் நிருபத்தில் சொல்லப்பட்டது. அவனுடைய தந்திரங்களை நம்ம தெரிந்தவர்களாக இருக்கணும். அருமையானவர்களே, எதிராளியை புரிஞ்சுக்கிடாமல் ஜெயிக்கவே முடியாது. ஒரு யுத்தம்னு வந்துருச்சுன்னா அது முதலாவது என்ன, கிரிக்கெட் மேட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சாக தான் சொல்லிக் கொடுப்பான். அவனுடைய மைனஸ் என்ன, அவனுடைய பலத்தை பார்ப்பதற்கு முன்பதாக அவனுடைய பலவீனம் என்ன, அது தெரிஞ்சால் தான் நீ ஜெயிக்க முடியும். பிசாசு நம்மளை மேற்கொள்வதற்கு இப்படிலாம் வருவான்,
நம்மளை விலை பண்ணிடுவான்னு தெரிஞ்சாதான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். என் ஜனங்கள் அறிவில்லாமையே சங்காரமாகிறார்கள். எந்த அறிவு இல்லை, வேதத்தை குறித்த அறிவு இல்லை, பிசாசை குறித்த அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லை. கர்த்தர் யார், நம்முடைய எதிராளி யார், இதை குறித்த அறிவு உள்ளவர்களை நம்ம காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தூக்கில் போட்டு செத்துட்டோம். ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் தூக்கு போடு, எவனையும் விட்டு வைக்காது. அதனால் இந்த வீட்டில் போய் இதெல்லாம் படித்து பாருங்கள். 9வது வருஷத்தை நான் வாசிப்போம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். மொத்தமாக கொத்து கொத்தாக சாகுறான் பாருங்களேன். இதான் பிசாசின் தந்திரம். 24,000 பேர். ஒரே ஒரு சின்ன ஒரு தூண்டுதல். ரோமர் 8வது அதிகாரம் 9 முதல் வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அடுத்தபடியாக 10வது வசனத்தில் கிறிஸ்து உங்களில் இருந்தால். 11வது வசனத்தில் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். பிதா குமாரன் வார்த்தையானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் இந்த சோதனைகளை நாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். ஆண்டு கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன், வார்த்தையானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால், வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் என்றால் சோதனைகளை நாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். சோதனை வருவது எல்லாத்துக்கும் இயல்பு, கர்த்தரும் அனுமதிக்கிறாரு. ஆனால் அதை ஜெயிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல். நம்ம எப்போ மாம்சத்திலேருந்து, ஆனால் அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 10வது வசனத்தில், சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு கிறிஸ்து நமக்காக நம்முடைய எல்லா பாவங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதை சுமந்தார். அவருடைய தழும்புகளாக குணமாகிறோம். பாவத்துக்கு சாகும் பொழுதுதான் சுகம் நமக்குள்ளே வந்து சேரும், மறக்கக்கூடாது. பாவத்தையும் வச்சுக்கிட்டு சுகத்தையும் பெற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியம். பாவத்தை வைத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவமானது நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாய் காணப்படணும். அதை தான் ஆவியில் எழுதி வச்சிருக்கிறாரு, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக. சரீரம் மரித்த ஒருத்தை எழுச்சி பாவம் செய்ய முடியாது. பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களை காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இந்த 3 நீங்கள் வீட்டில் போய் இந்த 3 வருஷத்தை திருப்பி படித்து பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அடுத்தபடியாக கிறிஸ்து உங்களில் இருந்தால், வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால். அடுத்தபடியாக இயேசுவை மரித்தோர் என்று எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். குயிக்கனிங் ஸ்பிரிட். அருமையானவர்களே,
உயிர்ப்பிக்கிற ஆவியை நமக்குள்ளே இருக்கிறார். அது எப்போ உயிர்ப்பிக்க முடியும்? செத்து போனவங்களை தான் உயிர்ப்பிக்க முடியும். நாம் பாவத்துக்கு செத்தவர்களை காணப்படும் பொழுது தான் நாம் நீதிக்கென்று உயிர்ப்பிக்கப்பட முடியும். ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் செயல்பட முடியாது. நான் உங்களுக்கு ஒரு 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 காரியத்தை சுட்டி காட்டுறேன். லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம். ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? இன்றைக்கி நமக்கு வர சோதனைகள்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. பிசாசு நம்மளை எங்கடா மாட்டி விடுவோன்ட்டு தான் பிசாசு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நாம் ஆவிக்குள்ளவர்களாக இருப்போம் என்றால், பிதாவே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பார் என்றால், கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் என்பதற்கு இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. 20வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து. எப்படி அவருக்கு அது புரியுது? ஆவியானவர் அவருக்குள்ளே வாசமாக இருந்ததுனால. அதிகாலையில் எழுச்சி போய் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறார். சாயங்காலம் போது சீசுகளை தனியாக விட்டுட்டு அவர் தனியாக போயிடுறார் தேவ சமூகத்தில். இரவெல்லாம் ஜீபிக்கிறார். அவரும் நம்மளை போல் சரீரத்தில் தானே இருந்தார். நமக்கு ஒரு நாள் தூக்கம் பாதிச்சிச்சுன்னா ஒரு வாரம் அடி, அவ்வளோதான். வீட்டு சமையல்லாம் கை மாறிடும். நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்துப்போம் என்றால் அதுவே நமக்கு பலன். அதுக்கு மிஞ்சின பலன் எதுவுமே கிடையாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆவியானவருக்குள்ளே நாம் இன்னும் அந்த அபிஷேகத்தில் பெருகணும். இயேசு கிறிஸ்து முழுமையாக மாம்சத்தில் இருந்தார். அதே போல் முழுமையாக ஆவியானவருக்கோடு இசைந்திருந்தார். பிதாவானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். பிதாவானவர் என்ன அவர் இன்றைக்கி இன்னும் அவர் ஹோம்ஒர்க் இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் அவர் சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் வேறு எதுவுமே அவர் தன்னுடைய சுய விருப்பப்படியோ தன்னுடைய மாம்ச இச்சையின்படியோ எதுவுமே செய்கிறது கிடையாது. முழுமையாக மாம்சத்தில் இருந்தாலும் கூட முழுமையாக ஆவியானுடைய கண்ட்ரோலில் இருந்தார். ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். இவங்க என்ன பண்ணுறாங்க? வேவுகாரர் அனுப்புகிறாங்க. அவன் ஏதாச்சும் ஒரு வார்த்தையில் அவரை மடக்க முடியுமா? பாலாக்குக்கு பேலாம் என்ன சொன்னான்? இவங்களை நீ சண்டை போடலாம் ஜெயிக்க முடியாது, முடிஞ்சால் இப்படி என்ன பண்ணிப்பார். ஆனால் அவங்க பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? விழுந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இச்சைகளுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இயேசுகிட்ட அதே கான்செப்டில் தான் இந்த சம்பவம் இருக்குது. இயேசுவை வார்த்தையினால் சிக்க வைக்க முடியுமா? இவரை மற்றபடியே ஒன்றும் இவரை மேற்கொள்ள முடியலை. அவர் வாயிலிருந்து யாராச்சும் பிடுங்க முடியுமா? அவர் குற்றம் சாட்டும்படியாக. இல்லைன்னா ஃபஸ்ட்டு என்ன தோறாம்பாங்களே, நீ நிதானமாக 21 வசனத்தை கவனிங்க. நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறார் என்றும் முகத்தாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை அறாந்து அவர் புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் ஐயா. அதனால இன்றைக்கி வாயினால் வம்புல மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும், சிக்கல அந்த ஒரு வார்த்தை பிசாசுக்கு போதும். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் ஆகிடும். இப்போ பேசுகிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நீ நினைக்கிற அளவுக்கு இல்லைப்பா, அதுக்கு மேலேயும் நான் ஒரு முட்டாள்ன்றதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். நாவை கட்டுப்படுத்த முடியாது. நிதானிக்கிறவர்களை காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம வார்த்தை நம்ம காதில் விழுற எல்லா சத்தத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எதிராளி என்ன சொல்கிறான். சமயத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா
அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒன்றும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்குறது கூட கிடையாது. அப்புறம் என்ன, சட்டி பானை பறக்கிறது தான். இங்கேருந்து அங்கே பறக்கும், இங்கேருந்து அங்கே ஒரே அடிதடி தான். சமாதானம் போயிடும், குடும்பத்தில் சமாதானம் போயிடும். மறு உத்தரவு கொடுப்பதற்கு தாமதமாக இருக்க சொல்ல வேதம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்குறது. டமான்னு வெடிக்காத, கேளு. முதலாவது எதிராளி என்ன சொல்ல வரான், அது என்ன அர்த்தத்தில் நம்மளோடு பேசுகிறான், அதை கவனி. பின்பு மெதுவாக உன்னுடைய மறு உத்தரத்தை சொல்லு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிருது. போதும், பிரச்சனைக்கு வேறு வழியே வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இல்லை பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு முன் மாதிரியாக ஆவியானவரெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து. அந்த வார்த்தை காதில் விழுந்த உடனே அவங்க எதற்காக இப்படி வந்து நம்ம முன்னாடி இப்படிலாம் கேட்குறாங்கன்றதை அவர் உணர்ந்து கொள்கிறார், புரிஞ்சுக்கிறார். அருமையாளர்கள், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பணத்தை என்கிட்ட கொண்டுட்டு வா. அந்த வசந்த வாசிங்க 24. பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆண்டவர் வந்து சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஆன்சர் வருமானான். காரணம், ஞானமாகிய கடவுள் உள்ளே இருக்கிறாரு. நம்ம ஞானம் இல்லாமல் எவ்வளோ வார்த்தையில் வெளியேறோம். அவன் கேட்குறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆன்சர் நம்மக்கிட்ட வந்து போகுது. அவங்க கேட்டது ஒரு கேள்வியாக இருக்கும், நம்ம பேசுகிற பேச்சு சம்மந்தம் இல்லாமல் நம்மளே நிறையா காரியங்கள் எடுத்து கொடுத்துரும். ஆண்டவர் எப்படி நிதானிக்கிறார் இருப்பாங்களே, இதெல்லாம் நமக்கு ஒரு மாடல் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ வாய் இருக்குன்னு சொல்லி கொட்டி போட்டு அப்புறம் உட்காந்து அழுது ஒரு பிரயோஜனம் கிடையாது. வார்த்தையை திருப்பி ரெக்கார்ட் பண்ண முடியுமா? சொல்லிட்டோம்னா அவ்வளோதான். அது நியாய தீர்ப்பில் கொண்டாந்து தான் நம்மளை நிப்பாட்டும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 26 வசனம் போட்டிருக்கு, அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். மௌனம், வாய் அடைச்சிட்டார் கர்த்தர் ஒரே நிமிஷத்தில். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். பிசாசு நம்ம வாயை தூண்டுவான், இதை சொல்லுவோம், அதை பேசுவோம், எதையாச்சும் கேட்குறது. அவங்களுக்கு சம்மதமே இருக்காது. நம்மளை வந்து கேட்பாங்க, உங்களுக்கு தெரியுமா விஷயம். நம்ம என்ன பண்ணுறது, எனக்கு தெரியாத சமாச்சாரமாக எடுத்து விடுறது. புரிஞ்சுக்கிட்டது பாதி, புரியாதது பாதி, ஏகப்பட்ட குழப்பங்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் வந்து பிசாசுடைய தந்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இங்கே போடப்பட்டிருக்குது, அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து. நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். முதலாவது, பிசாசு எப்படி நம்மளை வந்து திருடுவான், கொல்லுவான், அழிப்பான் என்பதற்கு அவன் தந்திரம் முதலாவது. அடுத்தபடியாக பிசாசு எப்படி நம்மளை திருட முடியும், கொல்ல முடியும், அழிக்க முடியும்னு பார்த்தோம்னா, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை, கண்ணு குருடாக்கல பாருங்களேன், மனதை குருடாக்கினான். கண்ணை குருடனாக்கினா கூட இன்றைக்கி நிறைய விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஏதாவது மாற்றி ஈரத்தை மாற்றுறான், அந்த வாழ்வை மாற்றுறான், எல்லாத்தையும் மாற்றுறான். கண்ணை மாற்ற முடியாதா? அதனால் பிசாசு என்ன பண்ணிட்டான், மனதை குருடாக்கினான். இந்த மனதை மாற்றுறதுக்கு இன்னும் சயின்ஸ் வரல, இனிமேல் எப்படி நடக்குமோ தெரியல. மனதை குருடாக்கினான். எதை மனதை குருடாக்கினாரா? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சத்தியத்தை வந்து நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம். ஆனால் அந்த ஒளி உள்ளே போய் நம்மளை பிரகாசிக்க பண்ணக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிடுறான், நம்முடைய மனதை குருடாக்குகிறான். ஒருத்தருக்கு பிரசங்கம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லப்படுகிறது. ஒருத்தருக்கு புரியுது, இன்னொரு ஆளுக்கு
புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி என்னம்மா சர்ச்சில் பிரசங்கம் பண்ணினாங்கன்னு சாயங்காலம் வீட்டில் கேட்டால் சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்றது தான் தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கிட்டான். உள்ளே போக மாட்டேங்குது. காது வரைக்கும் தான் போகுது, அது இதயத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. அருமையான இதெல்லாம் பிசாசு நம்மளை ஏமாத்துறதுக்கான வழியை பாருங்களேன். மனதை குருடாக்கினான். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். சீரியா ராஜா என்ன பண்ணுறான், எலிசாவை பிடிக்கும்படியாக ஒரு பெரிய சேனை அனுப்புகிறான். நீ போய் அவனை தூக்கிட்டு வாங்கடான்னு. 14வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ராத்திரியாக வந்து பட்டணத்தை சுற்றிலையும் வளைந்து கொண்டார்கள். ஒரே ஒரு மனிதனை பிடிக்கும்படியாக ஒரு ராஜா அனுப்பின மிகப்பெரிய சேனை. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 15வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதாவது இது மாம்ச கண்கள் பார்த்தது. மாம்சம் மாம்சத்தை தான் பார்க்கும். ஆவி ஆவிக்குரியதை பார்க்கும். அதான் மாம்சத்துக்கும் ஆவிக்குள்ள வித்தியாசம். இவன் பார்க்குறான், இராணுவமும் குதிரைகளும் ரதனங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். 17வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதே. ஏன் ஒருத்தன் கண்ணுக்கு தெரியுது, இன்னொருத்தன் கண்ணுக்கு தெரியலை? 2 பேர் ஒரே இடத்துல தான் பார்க்குறாங்க, ஒரே காட்சி தான் பார்க்குறாங்க. ஒருத்தனுடைய கண்களுக்கு ஏன் தெரியவில்லை, ஏன் இன்னொருத்தனு மட்டும் தெரிஞ்சது? கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா? இவன் கண்ணுக்கு மட்டும் விசேஷமான ஒரு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரா? அருமையானவர்களே, அபிஷேகம் என்பது வித்தியாசம் இல்லாதது. தேவனுடைய அன்பில் ஏற்ற இறக்கமே கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஒரே விதமாக நேசிக்கிறார். நல்லார் மீதும் பொல்லார் மீதும் தம்முடைய மலையை பெய்ய பண்ணுகிறார். தம்முடைய சூரியனை அவங்க மீது பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவனிடத்தில் எந்த மாறுதலும் கிடையவே கிடையாது. பார்க்குற கண்கள் சரியாக இருக்க வேண்டும். தீர்க்கதரிசிக்கு தெரியுது. தீர்க்கதரிசி என்பதனால் மாத்திரம் அல்ல, கர்த்தர் அப்படி ஒன்றும் விசேஷமாக அவனுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக அப்படி ஒன்றும் கொடுக்கல. இனி வேலைக்காரன் தானே, நீ தீர்க்கதரிசியாக வரும்போது அவனுக்குலாம் தெரியும், இப்போலாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லலை. அருமையானவர்களே, இது ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே, இவன் கண்களை திறந்து விடுங்கப்பா. கர்த்தர் திறக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. மனக்கண்களை பிசாசு குருடாக்கிடுவான். ஏன் இவனுக்கு மட்டும், எலிசா தீர்க்கதரிசிக்கு மட்டும் ஏன் அப்படி தெரிந்தது? அருமையானவர்களே, 1 ராஜாக்களுக்கு வாங்க, 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம்.
கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கண்களுக்கு முடியும், அவன் கண்ணுக்கு முடியும் தெரிஞ்சிச்சுன்னா காரணம் இங்கே இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நம்ம எங்கே நிற்கிறோம்? கேயாசுடைய ஸ்பிரிட் வித்தியாசமாக இருந்தது. அவன் பொருள் மீது கண்ணோட்டமாக இருந்தான். நாகமான் கொண்டு வந்த அவன் கொடுத்த கிஃப்டை தீர்க்கதரிசி வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் இவன் இருதயம் அதை வாஞ்சித்தது. உள்ள என்ன இருக்கோ அதானே வெளியே வரும். சட்டிக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில் வரும். அருமையானவர்களே, தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவனுக்கும் உலகத்தின் மீது பொருள் மீது அழிந்து போகிற மற்ற காரியங்கள் மீது நாட்டமாக இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம் கண்கள் குருடாக்குவதும் தெளிந்த பார்வை அடைவதும் நம்மை சார்ந்திருக்கிறது, நம்மை பொறுத்திருக்கிறது. தீர்க்கதரிசிக்கு மட்டும் தீர்க்கதரிசியாகும், அபிஷேகம் பெற்றவனாகும், அதனால் அவனுக்கு எல்லாம் தெரியும். அப்படி அல்லவே அல்ல. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நின்று பாருங்க, நம்முடைய மனக்கண்கள் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்க. உள்ள மனது புதிதாக வேண்டும். பாவ சுபாவங்கள் மாற வேண்டும், பொருளாசைகள் மாற வேண்டும், இச்சைகள் மாற வேண்டும். தேவன் வெறுக்கிற அருவறுப்புகள் எல்லாம் தூக்கி எறிய. ரெண்டு எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. யாராச்சும் ஒரு ஆளுக்கு தான். ஆனால் தான் தீர்க்கதரிசி சொன்னான், பாகால் தெய்வம்னா பாகால்கிட்ட ஓடிப்போ, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர்கிட்ட நில்லு, கர்த்தருடைய வல்லமையை பாரு. ஜனங்கள் பார்த்தாங்க இல்லையா, வானத்திலிருந்து அக்கினி வந்தது, பழியை பட்சித்தது. ஜனங்களெல்லாம் சொன்னாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதமாக அக்கினியை அனுப்பி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறாரு. நாம் எப்பீரமாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம். மனக்கண்களை குருடாக்கலாம், ஆனால் நம்முடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது. சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாய் இராதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்க முடியும். நம்முடைய அனுமதி இல்லாமல் முடியாது. நாம் இடம் கொடுப்போம் என்றால் நாம் நிற்க வேண்டிய இடம் எது? காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம், எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், இந்த வேதத்தை விதமாய் படிக்கிறோம், எவ்வளோ நேரம் தியானமாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள், அதோடைய மகிமையே வித்தியாசமாக இருக்கும். பிரயாணம் பண்ணி போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு பர்பஸுக்கு போகிறோம். உங்கள் மனசுக்குள்ளே தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போய் பாருங்கள். உலக சிந்தனைகள் தேவனுக்கு அடுத்த சிந்தனைகளுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. நம்முடைய மனதில் எப்பொழுதும் தேவனை குறித்த சிந்தனைகள் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக. உலக சிந்தை அழிவு, மாம்ச சிந்தை அழிவு, அது நம்மளை ஒரு நாளும் ஜீவனுக்கு தான் நடத்தாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். ஜீவன் மறக்கக்கூடாது. ஜீவனும் மரணமும் நம்ம கையில் தான் இருக்கிறது, நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவராரு, இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்வாயோ நீ, அது உன் கையில் இருக்கிறது. பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்குவதும் குருடாக்காமல் இருப்பதும் நம்மை சார்ந்து இருக்கிறது, நம் கருத்தில் இருக்கிறது. நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து அது இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 8
18-19 வருஷங்களை வாசிப்போம். அவராலே சரீரம் முழுதும் இல்லை, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வுள்ளவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். புத்தியில் அந்தகாரப்பட்டு, அங்கே வேர்ட் ஆஃப் கார்டு இல்லை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இங்கே புத்தியில் அந்தகாரம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே வெளிச்சம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. வசனம் இருந்தால் தான் நமக்குள்ள வெளிச்சம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, புத்தியில் அந்தகாரப்பட்டு கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் இருளில் இருக்கிறோம்னு அர்த்தம். அடுத்தபடியாக தங்கள் இருதய கடினம், இச்சைகள் விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு இல்லை. அற்பமான ஆதாயங்களுக்காக, சில திருப்திக்காக சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வசனத்தை விட்டு கொடுக்கிறது. அதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக, புத்தியில் அந்தகாரம், மனக்கண்களை குருடாக்குறான்னா நம்ம இடம் கொடுத்தால் குருடாக்குவான். அது நம்மை பொறுத்திருக்கிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக, புத்தியிலே அந்தகாரம் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக, அருமையானவர்களே, நம்ம இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். இப்படி இருந்தால் தான் பிசாசனுடைய கண்ணிகளுக்கு நாம் விலைக்கு நம்மை காத்து கொள்ள முடியும். உணர்வில்லாதவர்களாய், அந்த சென்ஸே இல்லை பாருங்களேன். வசனம் இப்படி சொல்லுது, நான் இப்படி செய்யக்கூடாது, நான் இப்படி இருக்கிறேனேன்ற உணர்வே இல்லை. ஆள்பாடு போகுது, ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் பிரச்சனை வந்த பிறகு கர்த்தர்கிட்ட முறையிடுறது. இருந்தாலும் கர்த்தர் எங்களை இப்படிலாம் சோதிக்கிறாரு. நம்ம என்னைக்காச்சும் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா, ஆண்டவரே உணர்வுள்ள இதயத்தை எனக்கு கொடுங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று எனக்கு சொல்லுங்கப்பா, அந்த உணர்வு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுப்பா. என்னைக்காச்சும் ஜெபம் பண்ணியிருப்போமா? சபையில் என்னைக்காவது அப்படிப்பட்ட ஜெப குறிப்பு வந்திருக்குதா? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஜெப குறிப்புலாம் வருவது கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய தரத்திற்காக நாம் பிரயாசப்படுவதே கிடையாது. அதை பற்றி அக்கறையும் கிடையாது. அதை பார்த்துக்கலாம், அது நடக்கட்டும். இதெல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்குது. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறது. பாவம் செய்ய வேண்டாம், அழுதுகிட்டா போகிறான். இங்கே நான் அடிக்கடி பார்க்குற காட்சி, டாஸ்மாக் கடையில் பார்த்தீங்கன்னா வாசலில் நம்ம குடிமகன்கள் அந்த பாட்டில் வாங்கி மேலே தூக்கி போட்டு பிடிச்சி அதுக்கு ஒரு கிஸ் பண்ணி நெஞ்சோடு அணைச்சி அவன் போகிறத பார்க்கும்போதே அது ஒன்றே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குடா, நீ அதை குடிக்கலை, அது உன் உயிரை குடிச்சிக்கிட்டு இருக்குது. உணர்வு இல்லை. சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும். அருமையானவர்களே, தங்களை காம விகாரத்துக்கு அவன் தான் ஒப்பு கொடுத்துருக்குறான். பிசாசு பண்ணுற தந்திரம் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும், எப்படியெல்லாம் ஜீவனுக்கு அந்நியராக மாற்ற முடியும் என்பதற்கு இதெல்லாம் காரணங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அதிக உறுதியான தீர்க்கதரிச வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். மனதை குருடாக்குறான் பிசாசு. என்ன பண்ணுறான்? சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளி நமக்குள்ளே பிரகாசமாக இராதபடிக்கு மனக்கண்களை குருடாக்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனம் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த அந்தகாரத்தை வேறு எதுனாலையும் மாற்ற முடியாது. இந்த இருளை வேறு எந்த எலக்ட்ரிசிட்டி பவர்னாலையும் மாற்ற முடியாது. கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டும்தான் அது நடக்கும்.
அதனால தான் ஆவியார் எழுதி வச்சிருக்கிறாரு, விடிவெள்ளி பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நாம் நலமாக இருக்க வேண்டியதற்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. சும்மா நேரத்தெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கும்போது படிங்க, கர்த்தருடைய வார்த்தை படிங்க. இது நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் தியானமாக இருக்கணும். இந்த வசனத்தைப்படி நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் உதவி செய்வார், அதுக்கேற்ற பலனை கொடுப்பார், சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். இதில் உள்ள மறைபொருளை நமக்கு தேவன் சொல்லிக் கொடுப்பார். தேவனை பொறுத்த மட்டுக்கும் பாரபட்சம் உள்ள தேவன் கிடையாது. இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க, இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிய, நான் சாதாரண விசுவாசி, அதெல்லாம் தேவனிடத்தில் கிடையவே கிடையாது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் தேவன். நமக்குள்ளாக அந்த தாகம் இருக்கும் என்றால் தண்ணீரை கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். பாரபட்சம் உள்ள தேவன் கிடையவே கிடையாது. நமக்குள்ளாக அந்த ஆசை இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். தேவனுடைய வார்த்தை மீது தீராதது அந்த தாகத்தை பொறுத்து தான் நம்ம தாகம் தீர்க்கப்படுவது போகிறது. இங்கே போடப்பட்டிருக்குது, விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். மத்திய சுவிசேஷம் 13வது அதிகாரம். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், நேரமாகுது. மத்தேயு 13 19வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். முதலாவது, பிசாசு நம்மளை எப்படி திருட முடியும், கொல்ல முடியும், அழைக்க முடியும் என்பதற்கு பார்த்தோம். தந்திரம், மகா தந்திரசாலி. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்கள், என்ன பார்த்தோம்? மனக்கண்களை குருடாக்குறது. பிசாசு நம்மளை எப்படி ஏமாற்ற முடியும், நம்மளை எப்படி கொல்ல முடியும், நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி அழிக்க முடியும், குடும்பத்தினுடைய ஆசுவாதியை விதமாக அழிக்க முடியும். மனக்கண்களை குருடாக்குவது. அடுத்தபடியாக விதைத்த வசனங்களை பிடுங்கி கொண்டு போயிடுறது. இதில் போடப்பட்டிருக்கிற ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், பிடிங்கிட்டு போயிடும். அப்போ நம்ம வந்து பிரசங்கம் கேட்குறோம், கேட்கும்போதே அந்த டீப்பாக அது ரொம்ப ஒருமனப்பட்டு கேட்கணும். இந்த வசனம் யாருக்காக கொடுக்கப்படுகிறது? எனக்காக. அந்த உணர்வோடு தேவனுடைய வசனத்தை கேட்கணும். ஆவியானவர் பேசுகிறத தீவிரமாய் கவனமாய் கேட்குறவளை காணப்படணும். வசனம் யாருக்கா சொல்கிறாருன்ட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து வசனத்தை கொடுக்க மாட்டார். நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறனால வசனத்தை அவரவருக்கு வேண்டிய சத்தியத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நாம் தான் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். உணராது இருக்கும் பொழுது பிசாசு வந்து என்ன பண்ணிடுவான், விதைத்த வசனங்களை பறித்து கொள்ளுவான். வசனம் இருக்கிற வரைக்கும் தான் ஜீவன். அது ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறது. வெறும் வசனம் அல்ல, நம்ம இதயத்துக்குள்ளே போகிற வசனம் அது ஜீவன் உள்ளது, அது உருவாக்கக்கூடியது, சிருஷ்டிக்கக்கூடியது. அதை நாம் ஜாக்கிரதையாக உள்ளே வச்சு உணரும்படியாக அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள பிரயாசப்படணும். சில வசனங்கள் புரியாமல் இருக்கலாம். வீட்டில் போய் உட்காந்து திருப்பி அந்த வசனத்தை படிக்கிறவர்களாக இன்றைக்கெல்லாம் வந்து திருப்பி இதே மெசேஜை நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்கலாம், எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம். நேரத்தை செலவு பண்ணணும், கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். அதனாலே உலகத்துக்குடைய ஆசிர்வாதங்களுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஓவர் டைம் பார்க்குறோம், டபுள் ஷிஃப்ட்டு பார்க்குறோம். ரெண்டு மூணு நாளைக்கு ஒருத்தர் நான் பார்த்தேன், ட்ரிபிள் ஷிஃப்ட்டு பார்த்து வந்தாராம். எனக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. என்னங்க 3 ஷிஃப்ட்டு பார்க்குறீங்க, எப்படிங்க? என்னங்க பண்ணுறது, சம்பளம் வேணும் இல்லைங்க, பணத்துக்காக. அப்படி நம்ம என்னைக்காச்சும் உட்காந்து பைபிளை படிச்சிருப்போமா?
5 நிமிஷம் படித்தாலே அதிகம். சிந்தனை செதுறுது, ஒரு மனம் வரமாட்டேங்குது. அப்போ தான் தூக்கம், அக்கறையாக தூக்கம் வருது. இல்லைன்னா அப்போ தான் சமையல் மீது ரொம்ப நாட்டம் வந்துடும். ஐயோ நேரமாச்சு, இந்த சமையலை முடிச்சுட்டு பைபிள் படிக்கலாம். நடக்காது. பிசாசு நடக்க விட மாட்டோம். நமக்குள்ள அந்த உணரக்கூடிய அந்த பாரம் இருக்கணும். நம்ம உணரலைன்னா பிசாசு வசனத்தை பிடிங்கிட்டு போயிடும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஏன் வசனம் பார்த்தீங்கன்னா உபாகமத்து புஸ்தகம் ஏன் வசனத்தை பிசாசு பிடிங்கிட்டு போகிறான்றதுக்கு இங்கே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஏன் வசனத்தை பிசாசு பிடிக்கிட்டு போகிறான்னு கேட்டால் இல்லை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. நமக்கு பிரச்சனைக்கு பதில் வேறு ஒன்றுலேருந்து வராது. நம்முடைய பிரச்சனைக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது இருந்தால் தானே நீ பிழைக்க முடியும். வார்த்தை எப்படின்னு போயிடுவான் பிசாசு. எப்படி நம்மளை கொல்ல முடியுன்றதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அப்போ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். அருமையானவர்களே, எவ்வளோ காரியங்கள் இந்த வசனம் எத்தனையோ பேரை உயிரை காப்பாற்றிருக்குது. எவ்வளோ அழிவிலிருந்து தேசத்தை காப்பாற்றிருக்கிறது. ஆனால் நாம் ஜாக்கிரதையாக வசனத்தை பிடித்து கொண்டு, இந்த வசனத்தை ஏன் பிசாசு பிடுங்குறான்னா, அந்த வசனம் இருந்தால் நீ பிழைச்சிக்கிடுவ. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீ பிழைச்சிக்கிடுவ. இருந்தால் தானே நீ பிழைப்ப. வசனத்தை பிடிங்கிட்டு போயிடுவான் பிசாசு. அப்போ பிரசங்கத்தை கேட்குறோம், வேதத்தை படிக்கிறோம் என்றால் உணர்ந்து ஜாக்கிரதையாக அதை புரிந்து கொள்ள பிரயாசப்படணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கர்த்தர் வச்சுருக்கிறார். இன்றைக்கி சாப்பிடனா நிச்சயம் நம்ம சர்வை பண்ண முடியாது. நிச்சயம் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஒருவேளை அதற்கு பிரச்சனை வரும் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும். வசனம் இருக்கிற வரைக்கும் தான் கேரண்டி. அதை பிசாசு பிடுங்காமல் இருக்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு நகை வாங்கிட்டு வரோம், ஆனால் அப்படியே தூக்கி மேஜரை போட்டுட்டு பாட்டு வேலையை பார்ப்போமா? அதுக்கு எத்தனை பூட்டுக்கு மேலே பூட்டு போட்டு உள்ள லாக்கரில் வச்சு சாவியும் ஒழிச்சு வச்சுருவாங்க. அந்த சாவிக்கு அந்த மரியாதை கொஞ்சம் கூடி இருப்பாருங்களேன், அதுக்கு ஒரு கௌரவம் வந்துடும். ஒரு அழிந்து போகிற அநித்தியமான ஒரு பொருளுக்கு அவ்வளோ நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம். ஆனால் ஜீவன் இது. தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைக்க முடியுன்ற ஒரு பயங்கரமான ஒரு 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 பாதுகாப்பு பெட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்னா உணராதவர்களாக. பிசாசு பிடிங்கிட்டு போயிடுவோம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ரட்சினிமிடும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. இப்போ பிசாசு வார்த்தையை எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யுத்தத்தில் ஆயுதம் இல்லாமல் நிற்கிற ஒரு போர் வீரனை பொறுத்து. சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறாங்க. இதோ ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். வேதம் அப்படி தான் சொல்லுறது. நம்மளை சுற்றிலும் யார் இருக்கிறா?
பட்சிக்கிற ஓநாய்கள் இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆட்டுக்குட்டிகளைப் போல. கர்த்தர் தெரிஞ்சு தான் அனுப்புகிறாரு. ஆனால் வேத வசனமாகிய பட்டயம் ஒன்றிடத்தில் இல்லை என்றால் பட்சிக்கப்படுவீர்கள். ஒரு யுத்த களத்தில் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாக நிற்கிற ஒரு மனிதனுடைய நிலைமை எதுவோ அதுதான் வசனம் இல்லாதவனுடைய நிலைமை. இந்த வசனத்தை நம்ம இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல. கஷ்டங்கள் பாடுகள்லாம் வரும்பொழுது இதுதான் நம்மளை கை தூக்கி விடும், நம்மளுக்கு இதுதான் பலப்படுத்தும், இதுதான் நம்மளை சுகமாக்கும், நம்முடைய கண்களை தெளிவிக்கிறது. இதுதான் இல்லை என்ன போடப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். மனக்கண்களை குருடாக்குறான்னு சொன்னான்னா, இந்த வசனம் இருந்துச்சுன்னா, இதனுடைய வெளிச்சம் இருக்குமென்றால் பிசாசு நம்முடைய மனக்கண்களை குருடாக்க முடியாது. அவன் குருடாக்குவான் நாம் இடம் கொடுத்தால். நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையினாலே நம் மனது நிரம்பி இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வசனத்தை, அதற்கு ஏற்ற வசனத்தை சொல்கிறவளாம் காணப்படணும். இல்லைன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுற்றிலும் எதிரிகள் நிராயுதபாணி நிற்கிற ஒரு போர் வீரனை போல. அது போர் வீரன் தான், ஆனால் இருக்க வேண்டிய ஆயுதம் இல்லை. நிராயுதபாணியாக பட்சிக்கிற ஓநாய்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பக்கத்துலேயும் பேச நம்மளை அட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்படி தான் பிசாசு வருவான்லாம் சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் வருவோம், எந்த சூழ்நிலையும் வருவோம். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கிறது. மத்திய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் உங்கள் மனக்கண்களை பிசாசு குருடாக்க முடியாது. சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளாய் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றால் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தேவனுக்கு உத்தரவாதமாக சொல்கிறார், கேரண்டியாக சொல்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரணும்னா நம்முடைய இருதயத்திலே தேவ வசனம் நிரம்பி காணப்படணும். அந்த ஒளி நமக்கு அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது? மரண இருளில் இருக்கும் ஜனங்கள் மீது ஒளி பிரகாசித்தது. மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்கள் மீது ஒளி, அது அவசியம். இந்த மரணத்திலிருந்து நம்மளை காத்து கொள்வதற்கு ஜீவ ஒளி அவசியம். பிசாசுடைய மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றிலும் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு அவசியம். பிசாசை பொறுத்த மட்டும் வார்த்தை இல்லைன்னா நம்மளை ஈஸியாக தூக்கிடுவோம். நமக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் நம்முடைய வீழ்ச்சி என்பது பிசாசுக்கு சிம்பிளாக முடிச்சு போயிடும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் விழுக வருகிறது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலியங்கள்லாம் இன்றைக்கி விழுந்து போய் கிடக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் வார்த்தையில் தங்களுடைய ஊழியத்தையோ தங்களுடைய குடும்பத்தையோ கட்டலை. தங்களுடைய திறமைகள் மீது, தங்கள் கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகள் மீது தங்களை சார்ந்து அவர்கள் செய்கிறதுனால அங்கே வார்த்தை அடித்தளமாக இல்லாததுனால வீழ்ச்சி. நமக்கு ஒருவேளை திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை நம்பி வாழ்ந்துவிடக்கூடாது. நம்முடைய அஸ்திவாரம் கண்மலையாகிய கிறிஸ்து மீது மாத்திரம்தான் இருக்கணும். அந்த வீடு தான் நிற்கும்.
காற்று எல்லா மேலும் வீசியது, பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசியது, பெருவெள்ளம் வந்தது. ஆனால் அந்த வீடு அசைக்கப்படவில்லை. காரணம், கண்மலையாகிய கிறிஸ்து மீது அஸ்திவாரம் போடப்பட்டிருந்ததுனால. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயமாகிய உள்ளத்துக்குள்ளே எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்றால் பிசாசு நம்முடைய மனக்கங்களை குருடாக்க முடியாது. அது நம்மை பொறுத்து இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார்ந்து படிக்கிறோம், அது தியானிக்கிறோம், அது நம்மை பொறுத்து இருக்கிறது. 2 கொரிந்தியர் இதோட கடைசி 2 கொரிந்தியர் 11:14 வசனத்தை வாசிப்போம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அடுத்தபடியாக நம்மளை எப்படி பிசாசு திருட முடியும், கொல்ல முடியும், அழிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்பதாக தேவனை போல நிற்பான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இன்றைக்கெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு பஞ்சமே கிடையாது. கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள உபதேசங்கள், சினிமா பாட்டை பாடி பிரசங்கம் பண்ணுற கூத்துலாம் இந்த நாட்டில் நடக்குது. அசிங்கமான சினிமா பாடல்களில் சபையில் பாடிட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறான் ஒருத்தன். அவனுக்கு பின்பதாக ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. உட்கார இடம் பத்தலையா, அங்கே உட்கார இடம் கொள்ளாதபடிக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்பி வாசிப்போம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஏன்னா அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். அப்போ இந்த சத்தத்தை புரிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கணும். வேஷதாரி அவன். வேஷம் போட்டு நம்மளை ஈஸியாக ஏமாற்றுவதற்கு பிரயாசப்படுவான். ஏமாறாமல் இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. 2 கொம்புகளுடைய ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. ஆனால் அது பேச்சு எப்படி இருக்கிறது? சர்ப்பத்தை போல. தோற்றம் ஆட்டுக்குட்டி, ஆனால் பேச்சு எப்படி இருக்குது? சர்ப்பத்தை போல. அறிஞர்களே, அவனும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கிடுவான். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் இயேசுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் தான் இயேசுவாமா, நான் தான் செகண்ட் கம்மிங், நான் தான் 2ஆம் வருக எல்லாம். அதாவது தேவனை பொறுத்த மட்டும் பரிசுத்தமுள்ள தேவன். அங்கே அசுத்தத்துக்கெலாம் இடமே இருக்காது. அவங்களோட ஈஸியாக அவங்கள புரிந்து கொள்வதற்கு கற்ற சில வாய்ப்புகள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சத்தம் யாருடைய சத்தமாக இருக்கிறது? பார்க்குறதுக்கு ஆட்டுக்குட்டி போல் இருக்கிறது. 2 கொம்புகளை. அது வசந்த பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாங்க 2 கொம்புகளுடைய உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அருமையானவர்களே, இந்த சத்தத்தெல்லாம் ஆண்டு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அந்நியனுடைய சத்தத்தை கேட்டு விலகி போய்விடும். போகாது அந்நியனுடைய சத்தத்தை. கர்த்தருடைய சத்தம் நம்ம இதயத்தில் இருக்கும் என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கும் பிசாசின் சத்தத்துக்கும் வித்தியாசத்தை காண முடியும். ஆண்டவர் அப்படி தானே சொன்னார், என் ஆடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்நியருடைய சத்தத்தை அவர்கள் அறியாததினாலே அவர்களை பின் போகாமல் வந்துடும். என் ஆட்டுக்குட்டி என்னை நோக்கி வந்துடும். நம்முடைய காதுகளில் தேவனுடைய சத்தம் தொளித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் பிசாசின் சத்தத்துக்கும் தேவனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 8
15 வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அங்கே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வசனமும் இந்த வசனமும் கிட்டத்தட்ட ஒரே மாட்டார். ஆண்டவர் தன்னுடைய முதல் பிரசங்கத்தை சொல்லிட்டார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆட்டுக்குட்டியை போல தான் வரும், 2 கொம்புகளைப் போல ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக தான் வரும். ஆனால் பேச்சு எப்படி இருக்கிறது? வலு சர்ப்பத்தை போல. ஆண்டவர் சொல்றார், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அவங்களுடைய அவருடைய செயல்பாடுகள். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டீங்கன்னா அவங்க யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனாலே கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த ஆவிக்குரிய சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும். இன்னும் நம்ம குழந்தைய போல் பேதையாக இருக்கக்கூடாது. ஐயோ நான் நம்பிட்டேனுங்க, இவங்க ரொம்ப நல்லா அப்படி பேசுனாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நமக்குள்ளாக மெச்சூரிட்டி இல்லை. அதான் குழந்தை யாரையும் நம்பிடும். ஆனால் நல்ல முதிர்ந்த ஒரு மனுஷன் போய் எல்லாத்தையும் ஏமாற்ற மாட்டோம். அவனுக்கு கூட அந்த அறிவு இருக்கும். நம்ம குழந்தைய போல் ஏமாந்துக்கிட்டு கற்றுட்டு வந்து அழுகிறவங்களாக இருக்கக்கூடாது. ஆண்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு, உட்காந்து படிக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். கள்ள உபதேசங்களுக்கு, கள்ள போதகங்களுக்கு நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் பைபிளை தான் தீட்டு வருவான், ஸ்தோத்திரம் தான் சொல்லுவான். ஆனால் உள்ளத்திலோ அதை பார்க்குறவர்களாக ஆவின் வரங்களில் ஒரு வரம் என்னதம்மா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இவன் தேவனுடைய மனுஷனா பட்சிக்கிற ஓனாயா, இதெல்லாம் புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம பக்குவப்பட வேண்டும். ஆவியிலே நிரம்பினவர்களாக, வசனத்தினாலே நிரம்பினவர்களாக, இன்னும் பேதையாக இருக்கிறதை காட்டிலும் நெடுக போய் தண்டிக்கப்படுகிற பேதையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் பேதைகளுக்கு என்ன பண்ணுறாரா, ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனால் இன்னொரு பேதை இருக்கிறான். இந்த பேதை எப்படிதம்மா, நெடுக போய் தண்டிக்கப்படுகிற பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அந்த பேதையாக நாம் இருக்கக்கூடாது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற பார்த்தீங்களா, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரும்போது நல்லா தான் வரும். ஆனால் கனிகளினாலே அவர்களை அறிகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28 வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையார். மந்தை என்பது உங்களுடைய குடும்பம், உங்கள் ஃபேமிலி அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம். நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம தான் உத்தரவாதம், நம்முடைய ஜீவியத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் மிஷினரி. கர்த்தர் அதை நம்பி தான் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உணர்வு உள்ளவர்களாக. இன்னும் பேதையாட்ட போய் நெடுக தண்டிக்கப்படுகிறதெல்லாம் தவிர்க்கணும். நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வர வேண்டும், நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பிசாசு யாராச்சும் அனுப்புவான், ஏதாச்சும் ஒரு உருவத்தில் வரும், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் வரும்.
அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரும் ஓநாய்கள் வரும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக்கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். கேட்ட சத்தியத்தை திருப்பி ரீகால் பண்ணு. படித்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் தியானம் பண்ணு. அதான் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. பொறுப்பு நம்ம கையில் தான் இருக்குது. எதிராளியாகிய பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல வருவான். ஆனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் முழங்கள் பிடிக்கிடுவோம். அவன் தந்திரமாக வரலாம். ஏன்னா தந்திரசாலி, தூண்டுவான். நமக்குள்ளாக தவறான சிந்தனைகளை தூவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய மனக்கண்களை குருடாக்குவதற்கு பிசாசினால் முடியும். நாம் இடம் கொடுத்தால் மட்டும்தான். நாம் இடம் கொடுக்காமல் இருந்தால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவ பெரியவ. அவருடைய வார்த்தையும் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. இதயத்தில் விதைக்கப்பட்ட வசனங்களை பிசாசு பொறுக்குவான். நாம் இடம் கொடுத்தால் மட்டும்தான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பிழைக்க முடியும். அது ஆவியாயும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவனை பிசாசு புடுங்கி பறித்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வசனத்தை கேட்டுட்டு அதை தியானம் பண்ணுங்க. உணர்ந்து அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அவன் ஒளியின் தூதண்ட வேஷத்தை தரித்து நம்மளை ஏமாற்ற முடியும். ஆனால் கனிகளினாலே அறிய முடியும். அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். கர்த்தர் சத்தத்தை நம்ம கேட்குறோம். அதை நல்லா மெடிடேட் பண்ணணும். திருப்பி அதை மனக்கண்களுக்கு கொண்டு வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்களாக, அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்குள்ள கட்டாயம் இருக்கணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருங்கள்னா எச்சரிக்கையாக, ஜாக்கிரதையாக, உணர்வு உள்ளவர்களாக. அதனால ஒரு நிமிடம் மௌனமாக தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஆவியான உங்களோட இடைப்பட்டிருப்பார் என்றால் அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நான் கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பலன் கொடுங்க, ஆவியில் பலன் கொடுங்க. நான் ஜாக்கிரதையாக, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அந்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் எதிராளியாகிய எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். நாம் இடம் கொடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். நாம் அதுக்கு இடம் கொடுப்பாமல் இருந்தோம் என்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். நம்ம கையில் தான் இருக்கிறது. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் என்றால், வார்த்தையானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால்,
பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருப்பார் என்றால் நாம் பாவத்துக்கு செத்தவர்களாகவும் நீதிக்கு பிழைத்திருக்கலாகவும் காணப்பட முடியும். சாவுக்கு ஏதுவாகிய உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன். ஒருவேளை பிசாசு நம்மளை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தாலும் கூட பரலோகராஜன் நம் பட்சத்தில் இருக்கிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பறந்து காக்கிற பச்சைகளைப் போல பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளே இருக்கிறது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹம்பிரிலோ பிஷலபலலல பாந்திலல பந்தலல பாதிலல பரபடல. நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியான உங்களோட இடைப்பட்டு இருப்பார் என்றால் அதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இந்த இடத்துல நான் என்னை சரிப்படுத்திக் கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணினபடியால் ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களை உம்மிடத்திலிருந்து யாரும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவர். நாங்கள் உம்முடைய மறைவில் இருக்கிறோம் ஆண்டவர். ஆனாலும் கூட நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. விழித்திருந்து ஜாக்கிரதையாக செயல்பட வாழ எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மா வாழ்வது போல நாங்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க, சுகமாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். அடைய வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் நீரே மருந்தாயிரும். அவளை குணமாக்குங்க ஆண்டவரே. மன காயங்களை கட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மாறட்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால்
மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படட்டும். சத்துவங்களை அசைக்கிற தேவன், அஸ்திபாரங்களை அசைக்கிற தேவன், ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருனுடைய சகல அஸ்திபாரங்களும் இயேசுவின் நாமத்தாலே அசைக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. நீர் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. நீ ஜனங்களை கண்டு மனதுருகினீர் என்று எழுதியிருக்கிறதே, அந்த மனதுருக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வந்து நிரம்பட்டும், அந்த மகிமையை காணப்படட்டும் ஆண்டவர். கர்த்தர் அவிதமாய் நீ ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொண்டபடியால் ஸ்தோத்திரம். சபையில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகபலன் கொடுங்க. நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்போ சபை அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லுகிறார்கள். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகங்களோடு செல்லட்டும். மீண்டும் சபையிலே கூடி வரும் நாள் வரைக்கும் உம்முடைய மாறாத பிரசன்னம் அவரோடு தங்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமென்.